செய்வாராக. மீண்டும் வேதத்திற்கு நேராய் திரும்பி செல்வோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. மற்றவங்களெல்லாம் பார்த்துக்காங்க, இயேசுவை கவனிச்சுக்காங்க. பிள்ளைகளை அனுப்பும் பொழுது சொல்லுவோம், கவனமாக போ, கவனமாக போ, கவனமாக போ. ஸோ இன்றைக்கு கவனத்துக்கு நேராய் திரும்புவோம், வேதத்துக்கு நேராய் திரும்புவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அந்த சாட்சிகளிலே ஒன்று ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும். கொடுக்கும் பொழுது அது நமது ஆன்மீக வாழ்விலே எவ்விதமான மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஒரு தனி மனிதனாக யுத்தங்களை நடத்தி வெற்றி சிறந்து வரும்பொழுது அவனை எதிர்கொண்ட காரியங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வசனம் 18, 19, 20 வசனங்களை தியானிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். தசமபாகத்திலே 2 வகையான தசமபாகங்களை வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரம் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கொடுத்ததை போதிக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் கொள்ளையிட்டவைகளை கொடுத்தான் என்பதை போதிக்கிறது. ஆபிரகாம் தசமபாகத்தை ஒரு முறை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவர் பல முறை தொடர்ந்து தசமபாகத்தை கொடுத்து கொண்டிருந்தார் என்றுதான் இந்த அதிகாரத்தினுடைய செய்தி. எனவே புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இல்லை என்று சொல்லும் செய்தியை ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டின் செய்தி அல்ல, அது ஆபிரகாமின் காலத்துக்கு முன்னாலேயே அது உண்டான செய்தி. அது மெல்கிசேதேக்கு தான் நம்முடைய பாஸ்ட். மெல்கிசேதேக்கின் ஆர்டன்படி தான் நம்ம ஆசாரியர் ஆக்கப்பட்டு இருக்கிறோமே வெளிய மெல்கிசேதேக்கு வாங்கினா நம்ம வாங்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ கொடுப்பதினால் எவ்விதமான ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவன் மெசபதோமியால் இருக்கும் பொழுதே அவனுக்கு தரிசனமானார். ஆனால் ஆதியாகமம் 12 படிக்கும் பொழுது அது ஆரானிலே, ஊர் என்கின்ற இடத்திலே ஆரானிலே நடைபெற்ற சம்பவத்தை தான் வேதம் சொல்லுகிறது. இங்கே 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தான் என்று வசனம் 5 கூறுகிறது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. ஆபிரகாம் ஐஸ்வர்யனாக இருந்தானே ஒழிய அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இல்லை. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆபிரகாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறவன். கோத்திர பிதாவாகிய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை அவன் கற்றுக் கொடுத்தபடியினாலதான் அவன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழுகினான், பெருகினான். இன்ன வரைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மோடு இணைக்கப்பட்டிருது. காரணம், அந்த கோத்திரத்தின் பிதா கொடுத்தான். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கொடுக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருகிறது? வசனத்தை வாசித்து பாருங்கள். கொடுப்பதற்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் தொடர்புடையது. கொடுப்பது தேவனை அறிகிற அறிவோடு தொடர்புடையது. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்திலே அதிக மேன்மையான சுதந்திரம் உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்ப தேவனை அறிகிற அறிவுக்கும் கொடுப்பதற்கும் தொடர்புடையது. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், மேன்மையாயிருந்த எல்லாவற்றையும் அவனை கொடுக்க தோன்றினது எது? தேவனை அறிகிற அறிவு. பரலோக ராஜ்யத்தை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பேசும் பொழுது ஒரு மனுஷன் முத்தை தேடுகிறான், நல்ல முத்தை கண்டுகொள்ளுகிறான், விலையுயர்ந்த முத்தை பார்க்கிறான், தனக்குண்டான எல்லாவற்றையும் வித்து அவன் அதை கொள்ளுகிறான். அவனை விற்க செய்தது எது? அந்த முத்துடைய வேல்வி தெரிஞ்சதுனால தான். தேவனை அறிகிற அறிவு உங்களை எதோடு தொடர்புடையது? கொடுக்கிறது
தேவனை அறிகிற அறிவோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானத்தால் நிறைக்கப்படுகிறீர்கள். ஆனால் அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது அந்த திவ்ய வல்லமை எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது, கிருபை பெறுகிறது. இயேசுவிடத்தில் வரும் பொழுது கிருபை வருகிறது, அவரை அறிகிற அறிவிலே கிருபை பெருகுகிறது. அந்த திவ்ய வல்லமை எல்லாவற்றையும் தருகிறது. வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு அருளப்படுகிறது. எவைகளாலே? அவரை அறிகிற அறிவினாலே. ஆபிரகாமுக்கு தேவனை தெரியும், ஆனால் தேவன் யார் என்று தெரியாது. இப்ப பாருங்க, கொடுக்கிறதுக்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் தொடர்பை நான் வேதத்திலிருந்து காட்டுகிறேன். 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய. அப்ப ஆசீர்வாதம் கொடுப்பதோடு தொடர்புடையது. இந்த ஆசீர்வாதம் தேவனை அறிகிற அறிவோடு தொடர்புடையது. ஆபிரகாமுக்கு தேவன் யாருன்னு தெரியும், ஆனா அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது தெரியாது. கொடுக்கும் போது தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அது விளங்க பண்ணுகிறது. எனவே சபை, தேவனுடைய ஜனம் கொடுப்பது அவசியம். ஏன்? அந்த கொடுப்பது தேவனை அறிகிற அறிவோடு கூட உங்களை இணைக்கிறது. தேவனுடைய ஜனமே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களிடம் பேசும்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுகிறீர்கள். எனவே நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இப்ப வேதம் இன்னொரு காரியத்தை காட்டுது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னா கொடுக்கணுங்கிறத சொல்லுது. ஆபிரகாம் முத இங்கதான் கொடுக்கறதே ஸ்டார்ட் பண்ணான். அப்ப ஆசீர்வாதம் எப்படி உங்களை மாற்றுகிறது என்றால் கொடுக்கும் மனிதனாக மாற்றுகிறது. கொடுத்து ஆசீர்வாதம் பெறது ஒரு தளம். ஆனா ஆசீர்வாதமே உங்களை கிவிங் மேனா மாத்துகிறது. ஆபிரகாமுடைய வாழ்வில் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த விருப்பம் அவனை கொடுக்கிறவனாக மாற்றிவிட்டது. அப்ப கொடுப்பது என்பது உங்களை மாற்றுகிறது, கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறது. அதற்கு முன்பு ஆபிரகாம் யாருக்காவது கொடுத்தானா என்று நானும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறேன். ஆபிரகாம் யாருக்கும் கொடுத்ததா தெரியல. என்னைக்கு ஆசீர்வாதத்தோடு, ஐஸ்வர்யம் வேறு, 13:5 அவன் வெள்ளியும் பொன்னுடைய சீமானாய் இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இல்லை. ஆசீர்வாதம் அவனை கொடுக்கும் மனிதனாக மாற்றுகிறது. அப்போ கொடுப்பதற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு தொடர்பை வேதம் நமக்கு கூறுகிறது. முதலாவது, கொடுக்கிறது என்பது தேவனை அறிகிற அறிவோடு தொடர்புடையது. இரண்டாவது, கொடுக்கிறது என்பது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கொடுக்கும் மனிதனாக ஆசீர்வாதம் மாற்றுகிறது. மூன்றாவது ஒரு காரியம் இம்பார்ட்டன்ட். 33 வருஷமாக சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். நானும் நிறைய நேரத்தில் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறேன். ஜனங்களும் சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல, ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல, எனக்காக நீங்கள் ஜெபிச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ உனக்காக நான் ஜெபிக்கணும், ஆனால் நீ லீவ் எடுத்து வந்து ஜெபிக்க மாட்டேன். பலருக்கெல்லாம் நம்மளை ரணகலமாக்கி பார்க்குறதே தான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நம்மளை எப்படியாவது அழுக வைக்கணும். ஏசுநாதரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா அந்த அம்மா, உனக்கு கவலை இல்லையான்னு சொன்னால் இது என்ன நியாயமாக இருக்க? எங்கே நியாயமா அது? சாப்பாட்டுக்கு கூப்பிட்ட விருந்தாளிக்கு எதுங்க கவலை வரணும்? விருந்தாளிக்கு கவலை வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம ஆட்கள் நம்மளை கூப்பிட்டு அழ வச்சு அவன் சந்தோஷப்பட பார்க்குறான். இப்போ இதெல்லாம் மாற்றுறது எப்படிங்கிறதான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன்.
இளம் ஊழியனே, உனக்கு இல்லை ஊழியத்துக்கு வர உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். கொடுக்கறது இப்போ அவன் ஜெப வாழ்க்கையை மாறிடுச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்கிறான், 23வது வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். உன் கையை எப்போ, உன் ஜெப வாழ்க்கை எப்போ தெரியுமா மாற்றம் வருது? நான் சொல்றேன், கொடுக்கும் பொழுது உன் ஜெபமே மாறிடுதுங்க. அன்ன வரைக்கும் ஆபிரகாம் எல்லாத்துட்டையும் கையேந்து நான் சாரால் மூலம் பணம் சம்பாரிச்சான்னு வேதம் சொல்லுது. ஆனா இப்ப இதை நான் பேச விரும்பல. இப்ப என்ன நிகழுகிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் அவன் கரங்கள் உயர்த்தப்படுகிறது. கொடுக்கிறவனுடைய ஜெப வாழ்க்கையே சேஞ்சாக இருக்கும். பல மணி நேரம் ஜெபிக்கிறது ரகசியம் நான் சொல்லி கொடுக்கட்டா? கொடுத்துப்பாரு, ஆட்டோமேட்டிக்காக கை அவர்கிட்ட போயிடும். ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போயிடும். இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்தில், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் சொன்னார். 32ல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உங்கள் இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறீங்களோ அங்கே உங்கள் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்கள் இருதயம் எங்கே போகுதோ ஒரு நாள் நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அப்போ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எஜமானனையே பார்ப்பீர்கள். ஆனால் எல்லா தேவைக்கும் எஜமானனை பார்க்கவே வேதம் உங்களை கொடுக்க சொல்லுகிறது. வாலிபர் ஓடி அந்த சொல்லும் பொழுது, அதாவது சிலுவை பற்றின செய்தி எப்படி அன்பின் செய்தியோ அதே போல மார்க் 10ஆம் அதிகாரம் 22 அந்த வாலிபனத்தில் அன்பு கூர்ந்துதான் சொன்னாரு, உனக்கு உண்டானவர்களை கொடுன்னு சொன்னார். அப்ப அன்பின் செய்தி சிலுவை பற்றின செய்தியை போலவே அன்பின் செய்தி என்பது கொடுப்பதை குறித்த செய்தி. ஏன் சிலுவையே கொடுப்பதை குறித்த செய்தி தானே. பிதாவே உடைய கரங்கள்ல நாவிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். ஃபைனல் அங்கதான் இருக்கு. அப்ப தேவ ஜனமே, கொடுப்பதற்கும் ஜெப வாழ்க்கைக்கும் தொடர்புடையது. அதெல்லாம் ஏசாயா 57, 58 அதிகாரங்கள்ல உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எப்ப துளிர்க்கும்? கர்த்தருடைய மகிமை உன்னை எப்ப பின்னால காக்கும்? முன்னால பின்னால என்னால காக்கிறது கர்த்தருடைய மகிமை எப்ப? சிறுமைப்பட்டவனை விசாரித்து உபசரித்து அவனை சேர்த்து கொள்ளும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நல்ல காலம் பிறக்காதா? நல்ல காலம் பிறக்காதா? கொடுக்கிறவனுக்கே நல்ல காலம் அது அருளப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய சபையை, எனவே இளம் ஊழியனை கொடுப்பதிலே தீவிரித்து செய்வோம். கொடுப்பதிலே நாம் கடந்து செல்வோம். கொடுப்பது, மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கப்பட கொடுக்கிற செய்தி ஆபிரகாமுக்கு அருளப்பட்டது. கொடுப்பது தேவனை குறித்து அறிவோடு தொடர்புடையது. கொடுப்பது உன் ஜெப வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஜெப வாழ்க்கை மாறுவதற்கு ஆபிரகாம் அன்ன வரைக்கும் கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தினானே தெரில. என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சானோ அன்னையிலேருந்து அவன் கையை மேலே உயர்த்திட்டாங்க, மேலே உயர்த்திட்டாங்க. உங்கள் வாழ்க்கை மேலே உயர்வதற்கு, உங்கள் கரங்கள் மேலே உயர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அற்புதமான ஒரு ரூட்டை வச்சிருக்கிறாரு. அதுதான் கொடுப்பது. ஆபிரகாம் மாத்திரம் கொடுத்தான் என்று வேதத்தில் இல்லைங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். 7, 8, 9 அது தொடர் வசனங்களை படித்து பாருங்கள். லேவியும் கொடுத்தான். லேவி 3ஆவதுங்க. பாருங்க, லேவிக்கு இஸ்ரவேலில் எல்லாரும் தசமபாகம் கொடுத்தாங்களாம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் 12, ஈசாக்குடைய பேரப்பிள்ளைகள் 12. ஆனால் 11 பேர் கொடுக்கல. லேவி கொடுத்தான் பாருங்க. அவன் 10, 12, 11 பேர்த்தையும் வாங்குறவனா மாறிட்டாங்க. கொடுக்கிறது
அது உங்கள் தலைமுறையோடு தொடர்புடையது. உங்கள் தலைமுறை இன்னும் வெளிப்படவில்லை, ஆனால் அது தலைமுறையோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. எனவே நீங்கள் கொடுப்பது அவசியமாயிருக்குது. அங்கே நீங்க ஆதியாகமத்தை படித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமும் யாரும் தான் இருந்தாங்க தான் இருக்கு, மெல்கிசதேக்கு இருந்தாங்கன்னு தான் இருக்குது. ஆனா எபிரேய படிச்சு பாருங்க, லேவியும் அங்கே இருந்தான். லேவியும் அங்கே இருந்தான். கொடுப்பதை தலைமுறைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் தலைமுறையாரும் கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள். 11 பிள்ளையில ஒரு பிள்ளை மட்டும் எல்லாத்திலையும் 12 பேர்த்தையும் வாங்கும்படியான கிருபைகள் கர்த்தர் ஏன் கொடுத்தாரு? அவன் கொடுத்தான். நான் சொல்றேன், வாங்கை சின்ன கை, கர்த்தர் கை பெரிய கை. உன் இருதயம் எப்படியோ அப்படிதான் உன் கை இருக்க போகுது. உன் இருதயம் பெருசா இருந்தா உன் கையும் தாராளமாக இருக்கும், அது ஏராளமாக இருக்கும். கொடுப்பது இருதயத்தோடு தொடர்புடையது, கொடுப்பது உன் கரங்களோடு தொடர்புடையது. ஆபிரகாமுடைய கரங்கள் விரிக்க காரணம் கொடுக்கிறவனாய் மாறினான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு நேராய் கரங்களை விரிக்கிறவளாக மாறுவீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கொடுப்பது என்பது அவசியம். நான் கிராம பின்னணியிலேருந்து வருகிறேன். நான் எப்பவுமே என் மக்களுக்கு சொல்லுவேன், கொடுக்கறது சாமி குணம், கொடுக்காது பேய் குணம். பிசாசு யாருக்கும் கொடுத்தான்னு கிடையாது, அவன் கெடுத்தான்னு தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனையே தந்தா. அவர் கொடுக்கிற கர்த்தர். கொடுப்பது சாமி குணம், கொடுக்காது பேய் குணம். இப்போ நீங்கள் கடவுள் பாதியா மிருகம் பாதியா என்பதை நீங்கள் இப்பொழுது நிரூபிக்கிற நேரம். உங்களை மிருகமாக கடவுள் படைக்கல, அவர் மனிதனாக படைத்தார், தமது சாயலின்படி படைத்தார். அப்படின்னா என்ன? அவர் கொடுக்கறது போலயே நீங்களும் கொடுக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கொடுப்பது தேவனோடு வாக் பண்ற மனுஷனுக்கு வருகிற குணம். பாருங்க, அந்த சகேயு தேவனோடு வாக் பண்றான். அவன் சொல்றான், ஏ அப்பா, நான் 4 கொடுக்குறேன், பாதி கொடுக்குறேன் 4. அப்போ 9% கொடுக்குறான். தேவனோடு நடந்தால் அந்த குணம் தன்னபாலம் வந்துடும். பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கிறது போல தேவனோடு நடக்க நடக்க கொடுக்கிற குணம் வரும். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதியும். கொடுப்பதற்கும் ஆசீர்வாதத்திற்கும் தொடர்புடையது, கொடுப்பதற்கும் ஜெபத்திற்கும் தொடர்புடையது, கொடுப்பதற்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் தொடர்புடையது. இயேசுவின் நாமத்தில் இவ்விதமாய் இவர்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. தொடர்ந்து கொடுப்பதை குறித்து தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.